போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஏ டேக் வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் தான், முழுக்க அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏதாட்டும் ஒரு பொருளை கொடுத்து எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிஏ டேக்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஏ டேக் எது கொடுத்துருக்காங்கன்னா, அம்பாஜி ஒயிட் மார்பிள் கொடுத்துருக்காங்க குஜராத்தில். இதான் அந்த மார்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் மார்பிள். அம்பாஜி ஒயிட் மார்பிள் குஜராத். இதுமாதிரி ஒவ்வொன்றா நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயும் நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஏ டேக்குக்கு அந்த டேக் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வேல்யூபிள் ட்ரெஷரர்ஸ் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. இதுதான் அந்த ஜிஏ டேக்குடையது. இப்போ ஜிஏ டேக்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிஏ டேக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்ரபிக்கலி ஆரிஜின் அது அங்கே மட்டும் தான் கிடைக்கணும். ஏன்னா ஆரிஜின் இப்போ கடலை மிட்டாய் இருக்குது, கோயில்பட்டி கடலை மிட்டாய். பாய் இருக்குது, பத்தமடை பாய். இப்போ ஜாக்ரபிக்கலி ஆரிஜினாக யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும். யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும். யூனிக் கேரக்டர் இருக்கணும். யாரும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஜிஏ டேக் கொடுக்காங்க. இதை தான் இதில் கொடுக்காங்க. ஜிஏ டேக் இஸ் ஏ நேம் ஆர் சைன் யூஸ்ட் ஆன் சர்டைன் ப்ராடக்ட் that correspond to a specific geographical location. அந்த இடத்துல மட்டும் கிடைக்கக்கூடியது. யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், டிபிஐஐ. அந்த இன்டர்னல் ட்ரேடு எந்த மினிஸ்டர் கீழே வருது அதான் முக்கியம். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். ஒரு ஜிஏ டேக் ஒரு பொருளுக்கு ஜிஏ டேக் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய வேலிடிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 years ஒரு பொருள். அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரேம்வொர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் குட்ஸு 99 ஆக்ட். இதை டைரக்ட் பண்ணுறது யாருன்னா WTO அக்ரிமெண்ட்டில் ட்ரிப்ஸுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு இந்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த டாபிக் இந்த ஹெட்டிங்கில் பிரிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, நேச்சுரல் ப்ராடக்ட்டு, மேனுஃபேக்சர் குட்ஸு, டெக்ஸ்டைலு, கேண்டிகிராஃப்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம். இது அப்ளிகேஷன் யார் பண்ணணும்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கடலை மிட்டாய் தயாரிக்கேன் கோயில்பட்டிலேருந்து, நான் ஜிஏ டேக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ யார் அப்ளை பண்ணலாங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசருக்குள்ள ஒரு யூனிட்டி, ஒரு சங்கம், அவங்க மூலமாக இது பண்ணும். இல்லைன்னா அவங்களுக்கு லீகல் ரைட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டியே அப்ளை பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கேட்டால் இதான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக 5000 ரூபா அது அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் 5000 ரூபா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்காண்டி 1000 ரூபான்னு ஆக்கியிருக்காங்க. இது வந்து மலைவாழ் மக்கள் ப்ராடக்ட்டுக்காண்டி 1000 ரூபான்னு மாற்றிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து கீ ஃபேக்ட். இந்தியாவில் மொத ஜிஏ டேக் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, டார்ஜிலிங் டீ வெஸ்ட் பெங்கால் 2004, 2005 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எது கொடுக்காங்கன்னா சேலம் பேப்ரிக்ஸ் 2005, 2006. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஏ டேக் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். அதில் எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா வாரணாசி. தமிழ்நாடு வந்து செகண்ட் ரேங்கில் இருக்காங்க. ஜிஏ டேக் அதிகமாக இருக்கையில் செகண்ட் ரேங்க். நம்பர் படிக்க முடியாது, நாளைக்கு ஒரு ஜிஏ டேக் கொடுத்துருவாங்க. அதில் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் டார்கெட். இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஏ டேக்கில் 2030க்குள்ளே 10,000 பொருள்களுக்கு ஜிஏ டேக் கொடுத்துடணும் அப்படிங்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 658 பொருள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு 5 வருஷம் இருக்குது. இதில் 10,000 ப்ராடக்ட் கொடுத்து ஜிஏ டேக் கொடுக்கும்போது என்னென்னா இன்டர்னல் ட்ரேட் வந்து டெவலப் ஆகும். நம்ம கல்ச்சர் வந்து பாதுகாக்கப்படும். நம்மளுடைய ப்ராடக்டுடைய யூனிக்னஸ் வந்து டெவலப் பண்ணப்படும். அதுக்காண்டி இந்த ஜிஏ டேக் கொடுக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். தேங்க்யூ.